ஓம் சாந்தி. பிப்ரவரி 15, 2026. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி பிப்ரவரி 22, 2009. வேகமாக சென்று உங்களின் பிறப்பில் முதல் பிரிவில் வருகின்ற பரிசை பெறுவதற்கு உங்களின் மூச்சும் எண்ணங்களும் சக்தி வாய்ந்தவையாக இருக்க வேண்டும். உங்களின் இதயம் பெரிதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களின் ஒவ்வொரு தேவையும் பூர்த்தியாகும். இன்று ஜீரோ தந்தை தனது ஹீரோ குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். இந்த தினத்தில் நீங்கள் அனைவரும் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். அத்துடன் நீங்களும் உங்களின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். பாப் தாதா எங்குமுள்ள குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும், நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவருக்கு முன்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கும் அல்லது வெகு தொலைவில் இருந்தாலும் அவரின் இதயத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கும் சகல உறவு முறைகளாலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அதில் குறிப்பாக 3 உறவு முறைகளில் வாழ்த்துக்கள் உள்ளன. பாபா குறிப்பாக தந்தை, ஆசிரியர், சத்குருவாக எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் பராமரிப்பு, கல்வி, ஆசீர்வாதங்களின் ரூபத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பக்தர்களும் இந்த விசேஷமான பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த பிறந்த நாள் தந்தையினதும் குழந்தைகளினதும் அழியாத அன்பு பிறந்த நாள் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். ஆரம்பத்திலிருந்தே தந்தையும் குழந்தைகளும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அத்துடன் கூடவே உலக மாற்றம் என்ற பணியிலும் தந்தை குழந்தைகளுடன் இருக்கின்றார். ஏனென்றால் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையே அதிக அளவு அன்பு உள்ளது. நீங்கள் இப்பொழுதும் ஒன்றாக இருக்கின்றீர்கள். நீங்கள் வீட்டிற்கும் ஒன்றாகவே திரும்பி செல்ல போகின்றீர்கள். தந்தையால் குழந்தைகள் இல்லாமல் திரும்பி செல்ல முடியாது. குழந்தைகளாலும் தந்தை இல்லாமல் திரும்பி செல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் உங்களின் இதயங்களில் உள்ள அன்பால் ஒன்று சேர்ந்து இருக்கின்றீர்கள். வீட்டிற்கு சென்ற பின்னர் நீங்கள் உங்களின் ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது அங்கே தந்தை பிரம்மாவுடன் நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். எனவே உங்களின் பிறப்புகள் அனைத்திலும் இந்த பிறப்பே அதி அழகானதும் மிகவும் தனித்துவமானதும் ஆகும். கல்பம் முழுவதிலும் உள்ள 84 பிறவிகளிலும் வேறெந்த பிறவியும் இந்த பிறவியை போன்று அதே பெருமதியை கொண்டிருக்க முடியாது. நீங்கள் சகவாசத்தையும் கொண்டிருக்கும் அத்தகைய அழகான பிறவியே வைரம் போன்று பெருமதி தக்க விசேஷமான பிறப்பாகும். எனவே நீங்கள் அனைவரும் உங்களின் பிறந்த நாளையா அல்லது தந்தையின் பிறந்த நாளையா கொண்டாட வந்துள்ளீர்கள்? அல்லது தந்தை குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளாரா? அல்லது குழந்தைகள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார்களா? எங்கும் பக்தர்கள் சிவ ஜெயந்தியை அல்லது சிவராத்திரியை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் மிகுந்த அன்புடன் கொண்டாடுகிறார்கள். பக்தர்களை பார்க்கும் பொழுது பாப்தாதா அவர்களின் பக்திக்கான பலனை வழங்குகின்றார். எவ்வாறாயினும் அவர்கள் கொண்டாடும் முறைக்கும் நீங்கள் கொண்டாடும் முறைக்கும் இடையில் ஒரு வேறுபாடு காணப்படுகிறது. அவர்கள் இரவில் கொண்டாடுகிறார்கள், ஆனால் நீங்களோ அமிர்த வேளையில் கொண்டாடுகிறீர்கள். அமிர்த வேளையே அதி மேன்மையான நேரமாகும். அமிர்த வேளையிலேயே பாப்தாதா குழந்தைகள் அனைவரின் மடிகளையும் ஆசீர்வாதங்களால் நிரப்புகின்றார். உங்கள் அனைவரின் மடிகளும் ஆசீர்வாதங்களால் நிரம்பி உள்ளன அல்லவா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசீர்வாதங்களை அருள்பவரான தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் பாப்தாடாவிடமிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளீர்கள். உங்களின் மடி அந்த ஆசீர்வாதங்களால் நிரம்பி உள்ளதல்லவா? எனவே நீங்கள் அனைவரும் இங்கே மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் வந்துள்ளீர்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் பார்க்கும் பொழுது மிக மிக மகிழ்ச்சி அடைந்து தொடர்ந்து இந்த பாடலை பாடுகின்றார். ஆகா குழந்தைகளே ஆகா. குழந்தைகள் கூறுகிறார்கள், ஆகா பாபா ஆகா. எனவே தந்தை கூறுகின்றார், ஆகா குழந்தைகளே ஆகா.
தந்தையின் குழந்தைகள் ஆகியுள்ள அனைவருமே கோடானு கோடி ஆத்மாக்களில் ஒரு கைப்பிடி அளவினர் ஆவார்கள். உலகில் மில்லியன் கணக்கான ஆத்மாக்கள் உள்ளனர். ஆனால் நீங்களோ அந்த ஆத்மாக்களில் கைப்பிடி அளவினரான குழந்தைகள் ஆவீர்கள். உங்களையே தந்தை தனது அதிர்ஷ்டமான அன்பான குழந்தைகள் என்று அழைக்கின்றார். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் பல மில்லியன்களில் ஒரு கைப்பிடி அளவினரான குழந்தைகள் என்ற போதை உங்களுக்கு இருக்கின்றதா? தற்சமயம் இத்தகைய மகத்தான பதவிகளில் எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் தந்தையை இனம் கண்டு அவரின் பிறந்த நாளை கொண்டாடும் சகல இடங்களிலும் உள்ள குழந்தைகள் கோடானு கோடி பேரில் கைப்பிடி அளவினர் மட்டுமே ஆவார்கள். நீங்கள் பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினர் என்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த போதை உங்களுக்கு இருக்கிறதா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களிடம் அழியாத போதை இருக்கிறதல்லவா? அது சில நேரங்களில் மட்டும் ஏற்படுகின்ற போதை அல்ல, அப்படித்தானே? இது எப்பொழுதும் அங்கே உள்ளது, அது எப்பொழுதும் இருக்கும். மாயை உங்களை பரீட்சிக்கின்றால் நீங்கள் அதை அனுபவம் செய்கிறீர்கள் தானே? மாயைக்கும் இறைவனின் குழந்தைகளின் மீது அதிக அளவு அன்பு உள்ளது. ஆனால் மாயைக்கு இறைவனின் குழந்தைகளுடன் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஓர் உறவுமுறை உள்ளது என்பதை குழந்தைகளான நீங்களும் அறிவீர்கள். மாயையும் கடவுளின் குழந்தைகளும் ஒருவரோடு ஒருவர் ஒரு தொடர்பை கொண்டுள்ளார்கள். மாயையின் கடமை வருவது, ஆனால் குழந்தைகளான உங்களின் கடமை என்ன? தொலைவில் இருந்தே மாயையை விரட்டி அடிப்பது. அவள் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். அல்லது அவள் வருவதற்கு நீங்கள் அனுமதிக்கின்றீர்களா? இல்லை. தொலைவில் இருந்தே அவளை விரட்டி விடுங்கள். அவள் வருவதற்கு நீங்கள் அனுமதித்தால் அவள் வருகின்ற பழக்கத்தை விருத்தி செய்து கொள்வாள். அவள் வருவதற்கு நீங்கள் அனுமதிக்கின்றீர்கள் என்பதை அவர் உணர்வதால் அவள் வருகின்றாள். எவ்வாறாயினும் சில குழந்தைகள் மாயை வருவதை அனுமதிப்பது மட்டுமல்ல, ஆனால் அவளுக்கு விருந்துபச்சாரமும் செய்கிறார்கள். அவளுக்கு தேநீர் அல்லது காபி கொடுப்பதையும் தந்தை பார்க்கின்றார். நீங்கள் அவளுக்கு என்ன விருந்துபச்சாரம் செய்கின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மாயையின் ஆதிக்கத்தின் கீழ் வந்து மிகவும் தாமதமாகிவிட்டது என்ற பலகை இன்னமும் போடப்படவில்லை, இன்னமும் நேரம் உள்ளது என்று நினைக்கின்றீர்கள். நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், உங்களின் இலக்கை சென்று அடைவீர்கள் என்று நினைக்கிறீர்கள். எனவே மாயையும் நீங்கள் அவள் வருவதற்கு அனுமதிக்கின்றீர்கள் என்று உணர்கின்றாள். இரண்டாவதாக, நீங்கள் அவளுக்கு உங்களின் சகவாசத்தையும் கொடுக்கின்றீர்கள். நீங்கள் அவளுக்கு விருந்துபச்சாரம் செய்கிறீர்கள். சில குழந்தைகளால் மாயையை இனம் காண முடிகிறது. சில குழந்தைகள் மாயையை இனம் காணும் தவற்றை செய்து அது மாயையின் வழிகாட்டல்களா அல்லது தந்தையின் வழிகாட்டல்களா என எண்ணுகிறார்கள். அவளை இனம் காண முடியாமல் அவர்கள் மாயையின் ஆதிக்கத்தின் கீழ் வருகிறார்கள். பாப்தாதா தனது அதிர்ஷ்டமான மகாவீர் வெற்றியாளர் குழந்தைகளுக்கு கூறுகின்றாள், அவள் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். இப்பொழுது மாயை வருவதற்கு அனுமதித்து பின்னர் அவளை விரட்டி அடிப்பதற்காக உங்களின் நேரத்தை செலவழிக்கின்றீர்கள். ஏனென்றால் சிறிது நேரமே எஞ்சி உள்ளது. உலகை மாற்றுபவர்களாகவும் உலகை சேவையாளராகவும் ஆகின்ற பணியை செய்வதற்கும் தந்தையின் அறிமுகத்தை உலகிலுள்ள ஆத்மாக்களுக்கு வழங்குவதற்கும் அவர்களுக்கு அவர்களின் முக்திக்கான ஆஸ்தியை வழங்குவதற்கும் செய்த சத்தியம் இன்னமும் பூர்த்தியாகவில்லை. அந்த பணியை பூர்த்தி செய்வதற்கு உங்களின் நேரத்தை பயன்படுத்துங்கள். மாயையை விரட்டுவதில் நீங்கள் உங்களின் நேரத்தை பயன்படுத்தினால் உலகை மாற்றுபவர்கள் ஆகின்ற உங்களின் சத்தியத்தை நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீர்கள்? நீங்கள் தந்தையின் சகப்பாடிகள், அப்படித்தானே? நீங்கள் பிறப்பிலிருந்தே அவருக்கு சத்தியம் செய்துள்ளீர்கள். நாங்கள் இப்பொழுது உங்களுடனேயே இருப்போம், ஒன்றாகவே உங்களுடன் வீட்டிற்கு திரும்பிச் செல்வோம். ஆகவே நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற சக்திகளின் அடிப்படையில் தொலைவில் இருந்தே மாயையை விரட்டிவிடுங்கள். அதற்காக உங்களின் நேரத்தை வீணாக்காதீர்கள். பாருங்கள், நீங்கள் 70 ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகின்றீர்கள். மாயை வந்து அவளை விரட்டி விடுவதற்கான நேரம் இதுவல்ல. ஏனென்றால் நீங்கள் அவளை அறிவீர்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் அல்லவா? உங்களிடம் நாடகம் முழுவதன் ஞானமும் உள்ளது.
ஆகவே ஞானம் நிறைந்த குழந்தைகளே, உங்களின் நேரத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? நீங்கள் 2 பொக்கிஷங்களை அதிக அளவில் சேமிக்க வேண்டும். எந்த 2 பொக்கிஷங்கள்? ஒன்று எண்ணங்களின் பொக்கிஷம், மற்றொன்று காலமென்ற பொக்கிஷம். 2 பொக்கிஷங்களும் மகத்தானவை. உங்கள் அனைவருக்கும் இது தெரியும். ஏனென்றால் நீங்கள் ஞானம் நிறைந்த தந்தையின் ஞானம் நிறைந்த குழந்தைகள். நீங்கள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள் அல்லவா? நீங்கள் நிரம்பி உள்ளீர்களா? உங்களில் சிலர் ஞானியாக இருக்கின்றீர்கள், ஆனால் ஞானம் நிறைந்தவர்கள் அல்ல. நீங்கள் யார்? நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களா அல்லது ஞானியா? நீங்கள் அனைவரும் ஞானம் நிறைந்தவர்களா? நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். அச்சா, ஆகா, உங்களிடம் முழுமையான ஞானம் உள்ளது. மாயையை துரத்துவதற்கான ஞானம் உங்களிடம் உள்ளதா? பின்னால் அமர்ந்திருப்பவர்களிடம் இது உள்ளதா? அச்சா, நீங்கள் அனைவரும் உங்களின் கொடிகளை அசைக்கின்றீர்கள். தாய்மார்களான உங்களிடம் அது உள்ளதா? தாய்மார்களான நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களா? இரட்டை வெளிநாட்டவர்கள்? இரட்டை வெளிநாட்டவர்களும் தமது கொடிகளை அசைக்கிறார்கள். அச்சா, இந்த காட்சி எத்தனை அழகானது என பாருங்கள். கொடிகளும் மிக நன்றாக உள்ளன. எனவே ஞானம் நிறைந்தவராக இருப்பது என்றால் தொலைவில் இருந்தே மாயையை விரட்டி விடுதல் என்ற அர்த்தம். எனவே நீங்கள் அத்தகையவர்களா? சங்கம யுகத்தின் இந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் உங்களின் பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான வங்கி இருக்கும் என்று பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளார். பின்னர் கல்பம் முழுவதும் உங்களால் சேமிக்கக்கூடிய இந்த வங்கி உங்களிடம் இருக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் எதையும் எல்லாம் சேமித்து வைக்கின்றீர்களோ அது தொடர்ந்து பயனுள்ளதாக இருக்கும். எவ்வாறாயினும் சேமிக்கக்கூடிய அந்த வங்கி இப்பொழுது சங்கமிகத்தில் மட்டுமே திறந்திருக்கும். ஆகவே நீங்கள் மக்களுக்கு என்ன கூறுகின்றீர்கள்? இந்த செய்தியை நீங்கள் அனைவருக்கும் கொடுக்கின்றீர்கள். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. எனவே நீங்கள் அனைவரும் இதை நினைவு செய்கின்றீர்களா? இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. நீங்கள் எப்பொழுதும் இதை நினைவு செய்கின்றீர்களா? சங்கமயுகத்தில் உள்ள பிறவி அனைத்திலும் மிக குறுகியது, ஆனால் அதுவே விலைமதிப்பற்ற பிறவியாகும். இந்த பிறவியின் மதிப்பு கல்பம் முழுவதும் தொடர்கிறது. எனவே நீங்கள் எவ்வளவை சேமித்துள்ளீர்கள் என்பதை சோதித்தீர்கள் தானே? நீங்கள் விரும்பிய அளவை சேமிக்கின்றீர்களா? இப்பொழுது நடப்பதற்கான நேரம் முடிந்துவிட்டது என்று பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளார். இது இப்பொழுது பறப்பதற்கான நேரமாகும். முயற்சி செய்வதற்கான நேரம் முடிந்துவிட்டது. இது இப்பொழுது தீவிர முயற்சி செய்வதற்கான நேரம். இதுவும் குறுகிய காலமே ஆகும். இதனாலேயே பாப்தாதா இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களுக்கு இரட்டை தீவிர முயற்சியாளர்கள் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளார். கூறுங்கள், நீங்கள் இரட்டை தீவிர முயற்சியாளர்களா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இரட்டை தீவிர முயற்சியாளர்களே, இது உறுதியா? அச்சா, பிறந்த நாள் வாழ்த்துக்களுடன் கூடவே பாப்தாதா உங்களை பாராட்டுகின்றார். கோடானு கோடி மடங்கு பாராட்டுகள், பாராட்டுகள், பாராட்டுகள். சில குழந்தைகள் பாப்தாதா கொடுத்த ஓகே ஆக இருத்தல் என்ற வீட்டு பாடத்தை கவனம் செலுத்தி இருப்பதை பாப்தாதா கண்டார். ஒரு சிலர் மட்டுமே 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். பலர் 50 மதிப்பெண்களையே பெற்றுள்ளனர். எவ்வாறாயினும் பாப்தாதாவின் விருப்பம் என்னவென்றால், அவருக்கு என்ன வேண்டும் என்று பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? பாப்தாதாவிற்கு பாபாவின் நம்பிக்கை தீபங்களாக இருக்கும் ஒவ்வொருவரிலும் பாப்தாதாவின் நம்பிக்கைகளை நிறைவேற்றும் மகாவீர் குழந்தைகள் ஒவ்வொருவரிலும் நம்பிக்கை உள்ளது. எனவே காலத்திற்கு ஏற்ப இப்பொழுதிலிருந்தே தீவிர முயற்சி என்ற அட்டவணையில் நீண்ட காலத்துக்கு நீங்கள் இதை சேமிக்காது விட்டால், பாப்தாதா அவ்வப்போது 3 கூற்றுகளை நினைவூட்டுகின்றார். திடீரென்று, என்றென்றும் தயார், நீண்ட காலத்திற்கு உங்களின் கணக்கில் சேமித்தல். பாப்தாதா உங்களின் ராஜ்யத்தில் இதை விரும்புகின்றார். உங்களின் ராஜ்யம் இப்பொழுது வரப்போகின்றது என நீங்கள் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். தற்சமயம் தந்தை வந்துவிட்டார் என்ற செய்தியை நீங்கள் வழங்குகின்றீர்கள். அதே போல் உங்களின் தெய்வீக ராஜ்யம்
அமைதியும் சந்தோஷமும் உள்ள ராஜ்யம் வரப்போகின்றது என்ற நல்ல செய்திகளையும் நீங்கள் கொடுக்கின்றீர்கள். நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை வழங்கும் போது தமது கணக்கில் நீண்ட காலத்திற்கு தீவிர முயற்சிகளை சேமிப்பவர்கள் மட்டுமே முதல் பிறவியிலிருந்து 21ஆம் பிறவி வரை ராஜ்யத்திற்கான முழுமையான பாக்கியத்தின் உரிமையை பெறுவார்கள். நீண்ட காலம் என்ற இந்த கணக்கை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். ஏனென்றால் புதிய வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் 2-3 பிறப்புகளின் பின்னால் வந்தால், கட்டடம் 2-3 மாதங்கள் பழையதாக இருந்தால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அதை புதியது என்றா அல்லது 3 மாதங்கள் பழையது என்றா? பாப்தாதா தனது விசேஷமான அதி அன்பிற்குரிய குழந்தைகள், அதி அற்புதமான குழந்தைகள், தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள், முதல் பிறவியில் தந்தை பிரம்மாவின் சகப்பாடிகள் ஆக வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்கள் இதை விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? அச்சா, எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா? நீங்கள் அதை விரும்புகின்றீர்கள். தந்தையும் அதை விரும்புகின்றார். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது கடந்தது கடந்ததாகி விடட்டும். பாப்தாதா அதற்காக உங்களை மன்னிப்பார். அது கடந்து சென்று விட்டது. இப்பொழுதிலிருந்து தந்தையின் பிறந்த நாள் பரிசாக நீங்கள் அவருக்கு என்ன கொடுப்பீர்கள்? நீங்கள் ஒரு பரிசை கொடுப்பீர்கள் தானே? நீங்கள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடவே வந்துள்ளீர்கள். எனவே அவருக்கு என்ன பரிசை வழங்குவீர்கள்? இப்பொழுதும் இந்த கடைசி பகுதியிலும் உங்களால் வேகமாக செல்ல முடியும் என்பதே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கையாகும். முதல் முறை வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, கடைசியாக வந்திருக்கும் குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும், முதல் முறையாக இங்கே வந்திருப்பவர்களுக்கும் பாப்தாதா பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். பாபா உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை பற்றி கூறுகின்றார். உங்களின் பாக்கியத்தை உருவாக்குவதற்கான எல்லை இன்னமும் உள்ளது. ஏனென்றால் மிகவும் தாமதமாகிவிட்டது என்ற பலகை இன்னமும் போடப்படவில்லை. கடைசியாக வருகின்ற எவராவது வேகமாக முயற்சி செய்தால் அவரால் கடைசியாக வந்து வேகமாக சென்று, வேகமாக செல்வதனால் முதலில் வந்து முதல் பிரிவிற்குள் செல்ல முடியும். முதல் இலக்கம் இல்லை, ஏனென்றால் அது ஏற்கனவே தெரிந்துள்ளது. ஆனால் அவரால் முதல் பிரிவில் வர முடியும். உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? இங்கே வந்திருக்கும் புதிய குழந்தைகளான உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. பாப்தாதா உங்களுக்கு ஒரு ஆசனத்தை வழங்குவார். ஆனால் நீங்கள் அதற்காக எதையாவது செய்ய வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு எண்ணமும் சக்தி வாய்ந்தவையாக இருக்க வேண்டும். அது வீணாகி போகக்கூடாது. ஏனென்றால் முதல் முறை வந்திருக்கும் மற்றும் பல முறை வந்திருக்கும் உங்கள் அனைவரின் பட்டமும் என்ன? நீங்கள் சக்திசாலி குழந்தைகள், பலவீனமான குழந்தைகள் அல்ல. பாப்தாதா வழங்குகின்ற அன்பும் நினைவும் என்ன? ஒவ்வொரு நாளும் அன்பும் நினைவும் என்னவென்றால் அதி அன்பிற்குரிய, நீண்ட காலம் பிரிந்திருந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் என்பதே ஆகும். இதனாலேயே பாப்தாதா உங்களுக்கு இந்த பொன்னான வாய்ப்பை வழங்குகின்றார். எவ்வாறாயினும் அதை எடுக்க விரும்புபவர்களால் அதை எடுத்துக்கொள்ள முடியும். தந்தை வழங்குவார். அவர் அதை வழங்குவதற்கு கட்டுப்பட்டுள்ளார். தீவிர முயற்சியாளர்கள் யாராவது இருக்கின்றீர்களா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. மிகவும் தாமதமாகிவிட்டது என்ற பலகை ஒரு முறை போடப்பட்டதும் அனைத்தும் முடிந்துவிடும். எவ்வாறாயினும் நீங்கள் பாப்தாதாவிற்கு அவரின் பிறந்த நாள் பரிசாக எதை கொடுப்பீர்கள்? நீங்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாடவே வந்துள்ளீர்கள் அல்லவா? பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் உங்களின் பிறந்த நாளுக்கு விசேஷமான பரிசை வழங்கியுள்ளார். அவ்வளவுதான். நீங்கள் இவற்றிலிருந்து இறுதி வரை 90% தீவிர முயற்சி செய்தால் பாப்தாதா அதை 10% அதிகரிப்பார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? வீணான எதுவும் இப்பொழுது முடிக்கப்பட வேண்டும். சத்யுகத்தின் தேவ தேவியர் வந்தால் நீங்கள் இங்கே பேசுகின்ற மொழியை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் முயற்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் முயற்சி என்றால் என்ன என்று அவர்கள் கேட்பார்கள்.
ஏனென்றால் அவர்களே வெகுமதியை அனுபவம் செய்பவர்கள். அதேபோல் தீவிர முயற்சியாளர்கள் உங்களின் கனவுகள், எண்ணங்கள், நடைமுறை செயல்களில் வீணானவை அனைத்திலும் முற்றிலும் முடிக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு இந்த தைரியம் உள்ளதா? பாபா உங்களுக்கு 10% மேலதிக மதிப்பெண்களை வழங்குவார். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எத்தனை சதவிகிதம் இது உங்களுக்கு உறுதியாக உள்ளது? 100%? இல்லை, 101%. ஏனென்றால் குழந்தைகளும் அவர்களின் சகவாசமும் இல்லாமல் பாப்தாதா அதை விரும்புவதில்லை. எனது பாபா என நீங்கள் கூறியிருப்பதால் பாபாவும் எனது குழந்தைகள் என கூறியுள்ளார் என்பதனால் நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆக வேண்டும் என்பதை தந்தை விரும்புகின்றார். இப்பொழுது திட சங்கற்பமான எண்ணத்திற்கான தேவை உள்ளது. நீங்கள் ஒரு புத்தகத்தை அச்சிட்டுள்ளீர்கள் அல்லவா? திட சங்கற்பமான எண்ணங்களே வெற்றிக்கான திறவுகோல். உங்களின் எண்ணங்கள் பொதுவானவை ஆகுவதற்கு அனுமதிக்காதீர்கள். நீங்கள் யார்? ஜனாதிபதி சாதாரணமான முறையில் நடந்தால் அதை பார்க்க நன்றாகவா இருக்கும்? எனவே நீங்கள் யார்? நீங்கள் 3 சிம்மாசனவாசிகள். அனைத்திலும் மிகப்பெரிய சிம்மாசனம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனம். எனவே இதய சிம்மாசனத்தை கொண்டிருப்பவர்கள் குறைந்தபட்சம் முதல் பிறவியில் சகப்பாடிகள் ஆகுவார்கள். சிம்மாசனத்தில் ஒருவர் மட்டுமே அமர்ந்திருந்தாலும் குறைந்தபட்சம் உங்களால் ராஜ்யத்தின் அரச குடும்பத்தில் ஒருவராகும் உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே சகவாசத்தை நிறைவேற்றுபவர்கள் நீங்கள் குறைந்தபட்சம் வீட்டிற்கு ஒன்றாக திரும்பிச் செல்வீர்கள். எப்படியும் பாப்தாதா உங்களை அழைத்து செல்வார். அவர் உங்களை எங்கேயாவது ஒரு இடத்தின் மூலமாக அல்லது நேரடியாகவோ எடுத்து சென்றாலும் அவர் நிச்சயமாக உங்களை திரும்பவும் அழைத்து செல்வார். அப்பொழுது நீங்கள் வீட்டிலேயே இருந்து விடுவீர்களா? தந்தை பிரம்மா செல்வதாகவும் நீங்கள் இங்கேயே தங்கி இருப்பதாகவும் இருந்தால் அது நன்றாகவா இருக்கும்? நீங்கள் ராஜயோகிகள், அப்படித்தானே? நீங்கள் உங்களுக்கே என்ன பட்டத்தை கொடுக்கின்றீர்கள்? நீங்கள் மற்றவர்களுக்கு எதை கற்பிக்கின்றீர்கள்? ராஜயோகத்தையா அல்லது பிரஜா யோகத்தையா? பிரஜைகள் ஆகுவதற்கான யோகம் பிரஜா யோகம். பிரஜைகள் இருந்தாலும் நீங்கள் பிரஜா யோகிகள் அல்ல, நீங்கள் ராஜயோகிகள். எனவே தந்தை உங்கள் அனைவருக்கும் வழங்கிய பரிசை நீங்கள் அனைவரும் நினைவு செய்கின்றீர்களா? எப்பொழுது வரை? இறுதி வரை. நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்வதை பாப்தாதா பார்த்துள்ளார். குழந்தைகள் மிக கடினமாக உழைப்பதை பாப்தாதா பார்க்கும் பொழுது குழந்தைகள் அதிகம் சிரமப்படுவதை அவர் விரும்புவதில்லை. ஆகவே அன்பில் திளைத்திருங்கள். அப்பொழுது முயற்சிகள் முடிந்துவிடும். எனது பாபா என நீங்கள் கூறும்பொழுது மற்ற எனது என்பவை முடிந்துவிடும். எனது பாபா என நீங்கள் கூறும்பொழுது மற்ற அனைத்திற்குமான எனது என்பது முடிந்து விடுகின்றதல்லவா? ஒரு பொம்மைக்குள் பல பொம்மைகள் இருக்கும் ஒரு பொம்மையை நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள். ரஷ்யன் பொம்மை. ஒன்றுக்குள் 10 to 12 வரையான பொம்மைகள் இருக்கும். நீங்கள் அந்த பொம்மைகளை காட்டுகின்றீர்கள். எனவே நீங்களே எனது பாபா என கூறுபவர்கள், அப்படித்தானே? அவர் எனது பாபா, அப்படித்தானே? அவர் மகாரத்திகளின் பாபா அல்ல, எனது பாபா. அவர் எனது பாபா ஆக இருப்பதனால் எனது என்ற எல்லைக்கு உட்பட்ட அனைத்தையும் உங்களுடையது என்பதற்குள் அடக்கிவிடுங்கள். எனது என்பதற்கு பதிலாக உங்களுடையது என கூறுங்கள். அதிக அளவு வேறுபாடு ஏற்படும். எனது மேரா என்பதற்கும் உங்களுடையது தேரா என்பதற்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது? மே என்ற எழுத்தும் தே என்ற எழுத்துமே ஒரே ஒரு எழுத்தின் வேறுபாடே உள்ளது. எனவே எனது பாபா என்பது உறுதியாக உள்ளதல்லவா? இது உறுதியாக உள்ளதா? எத்தனை சதவிகிதம்? 100% அல்லது 101%? 101%க்கு ஒரு விரலை காட்டுங்கள். 101% என்று கூறுபவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பாப்தாதா அதை பார்க்க விரும்புகின்றார். தொலைக்காட்சியிலும் அது காட்டப்படுகிறது. அச்சா, பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும்
எங்குமுள்ள தீவிர முயற்சியாளர்களுக்கும் பாப்தாதா வழங்கிய பரிசை ஏற்றுக்கொண்டு தமது எண்ணங்களின் மூலமாக பாப்தாதாவிற்கு ஒரு பரிசை வழங்கிய எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் சதா தமது எண்ணங்களை திட சங்கற்பம் ஆக்குகின்ற திட சங்கற்பமான முயற்சியாளர்களுக்கும் சத்தியத்தை செய்து வெளிப்படுத்தலை ஏற்படுத்துகின்ற குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதாவின் இதயபூர்வமாக அதிக அளவு அன்பும் பரிவும் உரித்தாகுக. தயவு செய்து இதயபூர்வமான அன்பையும் நினைவுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு விருந்தாளியாக இருக்கும் மனோபாவத்தை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் இல்லறத்தையும் உங்களின் ஸ்திதியையும் மேன்மையானவையாக்கி சதா மேலே இருப்பீர்களாக. தங்களை விருந்தாளிகளாக கருதிய வண்ணம் செயல்படுபவர்கள் தமது ஷரீரங்கள் என்ற வீடுகளில் இருந்து பற்றற்று இருப்பார்கள். ஒரு விருந்தாளிக்கு அவருக்கென்று சொந்தமாக எதுவும் இருக்காது. அவர் அனைத்தையும் பயன்படுத்துவார். ஆனால் சொந்தமென்ற உணர்வு இருக்காது. வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்தும் பொழுது எந்த அளவிற்கு அவர் அவற்றிலிருந்து பற்றற்று இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அவர் தந்தையின் மீது அன்பானவராக இருப்பார். அவர் இலகுவாக ஷரீரம், ஷரீர உறவுகள், ஷரீர உடைமைகள் அனைத்திலிருந்தும் அப்பாற்பட்டு இருப்பார். எந்த அளவிற்கு ஓர் இல்லறத்தவருக்கு விருந்தாளியாக இருக்கும் மனோபாவம் உள்ளதோ அந்த அளவிற்கு அவர் மேன்மை ஆகுவதுடன் அவரின் ஸ்திதியும் உயர்வானதாக இருக்கும். ஸ்லோகம். உங்களின் சுபாவத்தை தூயதாகவும் சுத்தமாகவும் ஆக்குங்கள். உங்களின் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி அமர்ந்திருக்கும். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்பால் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கும் நிஜத்தை உலகிற்கு நீங்கள் இப்பொழுது காட்ட வேண்டும். நாங்கள் ஒரே ஒருவருக்கு சொந்தமானவர்கள். எங்களிடம் நிலையான ஸ்திரமான ஸ்திதி உள்ளது. நாங்கள் ஒரே ஒருவரின் மீது அன்பு வைத்துள்ளோம். ஒரே ஒருவரின் பெயரை வெளிப்படுத்துகின்றோம். இப்பொழுது இந்த அழகான தனித்துவமான பொன்னான ஸ்திதி என்ற கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் ஜூனியரோ அல்லது சீனியரோ, நோயுற்றவரோ அல்லது ஆரோக்கியமானவரோ, ஒரு மகாரத்தியோ அல்லது குதிரைப்படை வீரரோ யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இலகுவாக வெற்றி சுரூபம் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.